கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர். சார் வணக்கம். வணக்கம். 3ஆம் உலகப் போர் எந்த நாட்டுல வரும்ன்ற ஒரு கருத்தை பல்வேறு வரலாற்று நிபுணர்கள் ஒவ்வொரு நாடையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்மையில 3ஆம் உலகப் போர் இந்தியா பாகிஸ்தானுக்கு வருமா? அல்லது உக்ரைன் ரஷ்யாவுக்கு வருமா? அல்லது பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு வருமான்ற பல்வேறு கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கும் சூழல்ல, இந்த காசா விவகாரம் தற்போது மீண்டும் ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. குழந்தைகளுக்கெல்லாம் குறி வைத்திருக்கான்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. முதல்ல இந்த காசா சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 3ஆம் உலகப் போர் வந்தால் என்ன பாதிப்பு வரும் என்பதை படம் போட்டு காமிச்சுட்டு கொண்டிருக்கிறது காசா. இந்த காசாவில இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியம், அவமானகரம், பேரழிவை பார்த்த பிறகும் 3ஆம் உலகப் போர் வர வேண்டும் என்று எந்த வல்லரசாவது நாடாவது விரும்பினால் அவரைய போல முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு சற்றப்ப 596வது நாள். இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா குண்டுமலை பொழிவதை இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகுங்கிற போர் வெறியன் நிறுத்திய பாடில்லை. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன். யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 1.4 மில்லியன் ரெஃப்யூஜிஸ், 14 லட்சம் பேர் நாங்கள் அகதிகளாகிவிட்டோம் என்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாம். அதுல 19 லட்சம் பேர்ல 14 லட்சம் பேர் அகதிகள் என்று ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டாங்க. எங்க? யுனைடெட் நேஷன்ஸ்ல, அதாவது ஐநா சபையில ஒரு 8 ரெஃப்யூஜி கேம்ப பெரிய பன்னாட்டு நிறுவனங்களால் ஐக்கிய நாட்டு சபையின் சார்பாக 8 பெரிய ரெஃப்யூஜி கேம்ப் நடத்தினாங்க. அத்தனை குண்டு போட்டு தகர்க்கப்பட்டு விட்டது. 13,000 ஸ்டாஃப் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. 13,000 பேர் அந்த ஐநா சபையுடைய ஊழியர்கள் இருந்தாங்க ரிலீஃப் பண்றதுக்கு. இப்ப அவர்கள் எல்லாம் பல பேர் மிஸ்ஸிங் காணோம். அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 274 ஸ்கூல் இருந்துச்சு, எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டு விட்டது. 2,78,000 மாணவர்கள் படிப்பை இழந்திருக்கிறார்கள். 22 ஹெல்த் சென்டர்ஸ், அதாவது சற்றொப்ப 100 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா 94 ஹாஸ்பிட்டலை குண்டு வீசி இஸ்ரேல் தகர்த்து தரமட்டமாக்கி விட்டது. ஒரு 6 ஹாஸ்பிட்டல் தான் இயங்கி கொண்டிருக்கு. அதுல கூட நம்ம சின்ன சின்ன மருத்துவ முகாம்கள் இருக்கும் இல்லையா, அது கூட நிர்மூலமாகிட்டது. 16 ரிலீஃப் அண்ட் சோசியல் சர்வீஸ் ஆபீசர்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க இயங்க முடியாத சூழலா இருக்கு, இழுத்து பூட்டிட்டாங்க. 3 மைக்ரோ பைனான்ஸ் ஆபீசர்ஸ், பணம் வேணும்ல, அந்த பேங்க்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மைக்ரோ ஆபீஸ் போட்டு வேலை செஞ்சாங்க, அதுவும் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. 11 ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ், எல்லா காசாக்கு கொடுக்கறதுக்கு சென்ட்ரலைஸ் கிச்சன் போட்டு ஒரு 11 இடத்துல உணவு தயாரிச்சாங்க. அதுலயும் ஒரு குண்டத்துக்கு போட்டு நாசமாகி இப்ப அங்கேயும் உணவு பற்றாக்குறையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கேம்புகள் 5 மெயின்டெனன்ஸ் கேம்ப், 8 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேம்ப் எல்லாமே ஸ்தம்பித்து இருக்கிறது. காரணம் என்ன? ஏன்னு சொன்னா இவன் 75,000 பேரை கொண்டொழிச்சிருக்கிறான். யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவன் தான் சொல்ல வருது. ஏன்னா இன்றைக்கு கூட தமிழ்ல சில யூடியூப்கள் வைத்துக்கொண்டு, இந்த சங்கி யூடியூப்கள், அவங்க இஸ்ரேலை செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கும் அவருடைய ஜெனோசைடு, மனித இன படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணி புலங்காயுதம் அடைந்து செய்தி வெளியிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப எவ்வளவு பெரிய மனித மிருகங்கள் பாருங்க. அங்க நடக்கக்கூடிய யூத ஜியோனிச தீவிரவாதியுடைய வெறியாட்டத்தை கொஞ்சம் கூட கண்டிக்காம பார்த்தீங்களா எப்படி பறக்குது பாருங்க இஸ்ரேல் பிளைட்டு, எப்படி கிளஸ்டர் பாம்பை கொண்டு போறான் பாருங்கன்னு உட்கார்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வேணும் அன்னைக்கு ஒரு கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட் ஒரு 1 லட்சம் பேருக்கு சேர்த்தோம்னு சொன்னா அவனுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு காசு கிடைக்கும். இந்த அற்பா இந்த கூலியை கிரயத்தை பெறுவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய மனித படுகொலையை என்ன செய்ய நியாயப்படுத்தி பேசக்கூடிய அயோக்கியர்கள் வாழக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 596 நாள்ல இவன் அளித்த பிறகு 75,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மரணம். எல்லாம் பாத்தீங்கன்னா பலஸ்தீனுடைய மண்ணில் மைந்தர்கள். 1,30,000 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நீங்க நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் மாதிரி மருத்துவமனை கற்பனை பண்ணக்கூடாது. 10க்கு 10 ரூம்ல 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போதிய குளுக்கோஸ் கூட இல்லை, மருந்துகள் இல்லை. 20 லட்சம் பேர் காசால வாழ்ந்தாங்க. அவன் அத்தனை பேரும் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. இங்க யூஎன்னுடைய ரிப்போர்ட்டை 19 லட்சம் நான் வாசிச்சு காமிச்சேன். இந்த அளவுக்கு மிக கொடூரம் இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஒர்க் ஏஜென்சி UNRWA சொல்லியிருக்கிறாங்க.
குழந்தைகள் இறப்பதை இனி தடுக்க இயலாது. டெய்லி 100 குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்காங்க குறைந்தது. ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு வந்து பால் இல்ல, பிரெட் இல்ல, உணவு இல்லை. அப்ப இத்தகைய மோசமான சூழ்நிலைக்கு காசா ஸ்ட்ரிப் தள்ளப்பட்டிருக்கிறது. உலகமே அதான் நீ என்ன சொல்ல பல்வேறு போகிறது? பல்வேறு பகுதிகள்ல தண்ணி கூட கிடைக்கல. குறிப்பா பார்த்தோம்னா, கடல் அமைகள்லாம் சாப்பிடுறாங்கன்ற மாரியான கருத்து வந்தது. தான் இப்ப அந்த போரை நிறுத்திவிட்டால் பெஞ்சமின் நெட்டன்யாகுங்கிற போர் வெறியன் வந்து தூக்கி எறியப்படுவான். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நடுநிலையான யூதர்கள் கூட வீதிக்கு வந்து வந்து போராடி நாங்கள் உங்களை குண்டு போட சொல்லல. காசா மக்கள் நீ ஏன் அழிக்கிறாய் என்று அந்த அவையிலேயே அவங்களுடைய பார்லிமெண்ட்லயே கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது. 19,000 குழந்தைகளை நீ என்கிட்ட கேட்டுக்கொண்டியா? கேட்டது யாரு? அங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய யூதர்களுடைய அந்த அமைச்சர் கேட்கிறாரு. 53,000 வீடுகளை காசால குண்டு போட்டு தகர்த்தியே, இதுதான் உன்னுடைய உன்னுடைய விசனா? வாட் இஸ் யுவர் விசன் என்று பெஞ்சமின் நெட்டன்யாகுக்கு மூஞ்சிக்கு நேரா கேட்டாங்க. அனைத்து மருத்துவமனையிலையும் வந்து நீங்க வந்து சகட்டு மேனிக்கு உடைச்சிருக்கிற. கேட்டது யாரு? முஸ்லிம்கள் அல்ல, அரபு நாடுகள் அல்ல, காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் கிடையாது. கேட்டது யூதர்களுடைய இஸ்ரேலி லா மேக்கர்ஸ். உடனே குண்டு கட்டா தூக்கி அவனை வெளிச்சு போட்டாங்க. இந்த காட்சியெல்லாம் அல் ஜசீரா உலகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக ஐநா ஐநா சபை சொல்லிவிட்டது. UNRWA சொல்கிறது, இனி காசா நகரத்தில் மனிதர்கள் வசிக்க இயலாது. குறிப்பா குழந்தைகள் வசிக்கவே இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கு பிறகுதான் கொஞ்சம் வாயை திறந்திருக்காங்க அமெரிக்கா. இந்த ட்ரம்ப் வந்த பிறகு, ட்ரம்ப் வந்து அமெரிக்காவின் அதிபராக புதிதாக வந்த பிறகு இப்ப என்ன சொல்றாருன்னா, பிரிட்டனு இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்க. சற்றொப்ப 80க்கு மேற்பட்ட நாடுகள், யூரோப்பியன் கவுன்சில், கனடா போன்ற நாடுகள், ஈவன் ஆஸ்திரேலியா, அனைத்து மேற்கத்திய நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்க? இது ஜெனசைட். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய ராணுவம் செய்து கொண்டிருப்பது இன சுத்திகரிப்பு, இன படுகொலை என்று தெளிவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹியூமனிடேரியன் எய்ட் 500 ட்ரக்கு மேல தேவைப்படுது. ஆனா அவன் என்ன செய்யறான்? 15 ட்ரக் விட்டுருக்கான் நேற்று. 15 ட்ரக்கு உடைய ஃபுட் எனக்கு எனக்கு எப்படி காணும்? அதுலயும் வந்து பல இதை கொள்ள அடிச்சிருக்கிறாங்க. அங்க பசியால மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையை அனுப்பக்கூடிய அந்த ட்ரக்கை கூட உள்ள அனுமதிக்காம இந்த இஸ்ரேல் ராணுவம் அழிச்சாட்டியம் பண்ணி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனித படுகொலையை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது வந்து சாட்சியா இருக்கிறது. இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஒரு புறம் இருந்தாலும், அதுல மிக முக்கியமா பேசப்படுறது வந்து ஹமாஸ். அவங்களுடைய நிலைமை தற்போது எப்படிங்க சார் இருக்கு? நான் கேட்கிறேன், இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான நாடு தானே. நம்ம நாட்டுடைய மோடியே பீத்திக்கிறாருல, அயன் டோம் சிஸ்டம்லாம் இருக்கிறது அப்படிலாம் பீத்திக்கிறாரு. நாங்க ரொம்ப இணக்கமா இருக்கிறோம், பயங்கரமான இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து அந்த ராணுவ ஒப்பந்தம் எல்லாம் இருக்கிறது, பாதுகாப்பு ஒத்திகைலாம் பண்றாங்கிறாருல. அயன் டோம் சிஸ்டத்தை வச்சு நீ என்னத்தை புடுங்கியிருக்க? ஹமஸ்ங்கிற சின்ன ஒரு போராட்ட குழு 596 நாள் ஒரு தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் தன் மண்ணை காக்கக்கூடிய போராட்டத்துல உறுதியா இருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு போராட்டத்தை நாம என்னுடைய வாழ்நாளை நான் பார்த்தது யாரும் பார்த்திருக்க மாட்டோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பணைய கைதிகளை அவ்வளவு சேஃப்டியா வச்சுட்டு வெளியிட்டதா பார்ப்போம். இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகும் சல்லடையாக துளைக்கப்பட்ட பிறகு உலகத்திலேயே எங்களை மிஞ்சிய உளவு பிரிவு கிடையாது, மொசாத்தை மிஞ்சிய உளவுத்துறை கிடையாது என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கண்ணில் மண்ணை தூவி 596 நாட்களுக்கு கடந்து பணைய கைதிகளை எங்க வைத்துதான் தெரியல. அவ்வளவு பாதுகாப்பா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த பணைய கைதிகளை சுட்டு கொன்றது இஸ்ரேல் ஆணும், பாம்பு போட்டு சாவடிச்சு இஸ்ரேல் ஆணும். அவங்க மக்களையும் சாவடிக்கிறாங்க. ஏன்? ஹமாஸ் மேல பழிய போடுறதுக்கு. அப்ப பணைய கைதி விடுதலையில வந்து மிகப்பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் தான் நம்பர் 1 ஆர்மி. எங்கிட்ட அந்த சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டம் இருக்கு. எந்த சிஸ்டம் இருந்துச்சு? அவங்களுக்கு முன்னால் வந்து தன் மண்ணை காக்கக்கூடிய அறமும் போராட்ட வீரமும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நிக்க முடியலையே. எந்த அளவுக்குன்னா, ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அவரை கொல்றாங்க. ஹமாஸுடைய போராட்டத்துக்கு முன்னாடி, இந்த போருக்கு முன்னாடி அவரை கொல்றாங்க. இந்த போர்ல இஸ்மாயில் கனிய ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவரை வந்து எரிச்சாங்க, கொலை செய்தாங்க. அப்புறம் ஹசன் நசருல்லா, ஹிஸ்புல்லா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவும் கொல்லப்பட்டார். அது போல அல் கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸுடைய ஆயுத குழுவுடைய தலைவர் அபு வைஃப் அவரும் கொல்லப்பட்டார். எல்லாம் வீர மரணம். யஹ்யா சின்வார், உலகமே வந்து
எதிர்பார்த்த அந்த எஹியா சின்வார் யார் என்று பார்த்தாங்கல்ல, அந்த ஹமாஸ் போராட்டத்தை நடத்தியவர், அந்த ராணுவ தாக்குதலை நடத்தியவர், ஹமாஸுடைய சீஃப், அவரும் படுகொலை செய்யப்பட்டார். இவ்வளவு தலைவர்களை வந்து இழந்த நிலையிலும் ஹமாஸ் வந்து வீர தீரமா நிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து தலைவரை பார்த்தோ ஒரு லீடரை வச்சே இல்லை. ஒவ்வொரு ஹமாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு சிப்பாயும் வந்து தன் மண்ணை காக்கக்கூடிய போராட்டத்துல இருக்கான். அப்படி சொன்னதுனால நான் என்ன செய்யக்கூடாது பாத்தீங்கன்னா, ஹமாஸ் சப்போர்ட் பண்ணாப்பாங்க. எப்ப சுதந்திர போராட்டத்திற்கு வீர தீரமாக போராடிய நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான அந்த அந்த ஆயுதமேந்திய குழு இருக்கு பாருங்க, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? நாம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லுவோம், சுதந்திர போராட்ட தியாகிகள் சொல்லுவோமா இல்லையா? ஆனா பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்லுவான்? எங்களுக்கு எதிராக கலகம் வைத்த தீவிரவாதிகள். அப்ப ஒரே போராட்ட குழு ரெண்டு பார்வை இருக்கத்தான் செய்யும். ஹமாஸ் என்பது வந்து பலஸ்தீனுடைய மண்ணின் மைந்தர்கள், தன் மண்ணை மீட்கிறதுக்காக போராடுறாங்க. இஸ்ரேல் தான் வந்தேறி உள்ள வந்து குழப்பம் பண்ணி கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை ஆக்கிரமித்து இன்றைக்கு மண்ணின் மைந்தர்களா இருக்கக்கூடிய பலஸ்தீன இஸ்லாமியர்கள் மீது, முஸ்லிம்கள் மீது இந்த அளவுக்கு அழிச்சாட்டி மொழிதான் உலகம் சாட்சியா இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் கூட்டாளியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் நட்பு பாராட்டினாங்களோ, அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அந்த அமெரிக்காவை திருப்பி பிடிக்குது ஆயுதத்தை. பெஞ்சமின் நெட்டன்யாஹு, நீ நிறுத்தி போர் வெறிய, நீ பண்ற ஜெனசைடு, இன சுத்திகரிப்பு, படுகொலையை நிறுத்து என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது. சோ ஹமாஸ் வந்து முழுமையாக வெற்றி பெற்றிருக்கு. வீடுகளை இழந்திருக்கிறார்கள், அவருடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள், நிறைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள், அவருடைய சொந்த பந்தங்களா இழந்திருக்கிறார்கள், நாட்டையே இழந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒன்றை மட்டும் இழக்கவில்லை, அவன் வீரத்தை இழக்கவில்லை, உரிமை குரலை இழக்கவில்லை, உரிமை போராட்ட களத்தை அவர் இழக்கவில்லை என்பதுதான் சுருக்கமாக ஹமாஸ் பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த கருத்தை பதிவு செய்யலாம். இப்ப இஸ்ரேல் அந்த காஸ்ட்ரா அந்த போரை பற்றி சர்வதேச ஊடகங்கள்லாம் எந்த எந்த மாதிரியான கருத்தை வைக்கிறாங்க? சர்வதேச ஊடகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஊடகர்கள் உள்ள செல்ல முடியவில்லை. குறிப்பா அல் ஜசீரா புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு அவங்கள வந்து தடை பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலேயே. பிபிசியுடைய ரிப்போர்ட் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஊடகர்கள் மிக கம்மியாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தகவலை வைத்து வந்து அல் ஜசீரா, பிபிசி தொலைக்காட்சி எல்லாம் வந்து செய்திகளை வெளியிடுது. என்ன கேட்கிறாங்கன்னா, பெஞ்சமின் நெட்டன்யாகவே உன்னுடைய விஷன் என்ன, உன்னுடைய குறிக்கோள் தான் என்னப்பா? 2 வருஷமா போட்டு ஒரு இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன உன்னுடைய குறிக்கோள் தான் என்ன? இன்னும் வந்து ஹமாஸை வீழ்த்த முடியவில்லை. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து சொல்றாரு, பெஞ்சமின் நெட்டன்யாஹுவுக்கு முன்னாடி நின்று அவங்க பார்லிமெண்ட்ல 2 மாசத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. என் குழந்தை பிறந்திருக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போறாரு, அங்க குண்டு போட்டிருக்கா நீ? எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, 2 குழந்தையுமே ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு இப்படிப்பட்ட கதறல் குரல்லாம் வருது. இதுதான் நீ இஸ்ரேலை ஆட்சி செய்யற லட்சணமா என்று அவர்கள் மக்கள் கொந்தளித்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் ஊடகத்துல, சர்வதேச ஊடகத்துல அப்ப என்ன தெரியுதுன்னா, பெஞ்சமின் நெட்டன்யாஹுவுக்கு போதிய அந்த இது இல்லை, ஆதரவு இல்லை. அந்த மக்களும் சரி, அவங்க கட்சிக்காரங்களும் சரி, எதிர்கட்சியும் சரி, இந்த காசாவுடைய பலஸ்தீன் முஸ்லிம்களை படுகொலை செய்வதை விரும்பவில்லை அவர்கள் என்பது தெல்ல தெளிவாக அந்த காட்சிகள் சொல்கிறது. அது போல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கான 66 பேர்களை குண்டு வீசிருக்காங்க, அவங்க கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியவில்லை. என்ன போர் நடந்து கொண்டிருக்குதா? போர் நிறுத்த அறிவிப்பை மீறியது யார்? இஸ்ரேல் இல்லவா? சீஸ் ஃபயரை மீறியது யாரு? அத்தனை அப்பட்டமான உரிமை மீறி நடத்தினது யாரு? இஸ்ரேல். இதையெல்லாம் செய்தி ஊடகங்கள், அந்த சர்வதேச ஊடகங்கள் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறன. யுஎன் சீஃப் அண்டனியோ டோட்ரஸ் அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இது வந்து இஸ்ரேல் கண்டிக்கிறோம் உண்மையாக. எத்தனை கண்டிச்சு? 50க்கு மேற்பட்ட கவினஸ் தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கு. இஸ்ரேலே உன் இனப்படுகொலை நிறுத்து, இஸ்ரேலே உன் அட்ராசிட்டிஸை நிறுத்து, இஸ்ரேலே உன் ஆக்கிரமிப்பை நிறுத்து, இஸ்ரேலே இனப்படுகொலை நிறுத்தி என்று தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல எனக்கு வேஸ்ட் பேப்பர்னு சொல்லி அதெல்லாம் அந்த தீர்மானத்தை சட்டை செய்யவே இல்லை. காரணம், அமெரிக்காங்கிற ஒரு ஏகாதிபத்தியம், பிரிட்டன்கிற ஏகாதிபத்தியுடைய கள்ள குழந்தையா இஸ்ரேல் செயல்பட்டு வந்தது. அந்த நிலை இப்போ சற்று தளவு வந்திருக்கிறது, சற்று மாறி இருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. அது போல WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 94% ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது காசால இருந்த மருத்துவமனைகளில் 94% வந்து முற்றிலுமாக இஸ்ரேல் படைகளால் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், அவங்க அதாவது உலக நாடுகளுடைய ஃபுட் ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை,
காசால வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து என்ன செய்யல, உணவு கிடையாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஹார்பர்ல டென்ட் போட்டிருக்காங்க. அவங்க கடல் ஆமையை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து மோசமா இருக்கிறது. நாசர் ஹாஸ்பிட்டல்ங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் எஞ்சி இருக்குது. அததான் குழந்தைகள் மருத்துவமனையாக இப்ப வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போதிய மருந்துகள் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ அந்த சிகிச்சை கொடுக்க மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்களும் இல்லை. இதுதான் வந்து காசாவுடைய இரத்த கண்ணீரை வரவழைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். காசா மக்கள் வந்து மீண்டும் அந்த இடத்துல வந்து சுதந்திரமாக அந்த நாட்டை சுதந்திர பாலஸ்தீன் மலர்ந்து அவங்க எப்போதும் போல அங்கே அமைதியாக வாழ வேண்டும் என்பதை தான் நம்ம எல்லோரும் விரும்புறோம். நிச்சயமாக அந்த சூழல் வரும் என்பதை நாமளும் வந்து பிரார்த்திப்போம், நாமளும் எதிர்பார்ப்போம். நன்றி சார். நன்றி.